தயவு செஞ்சு யாரும் நைட்டில் தனியாக போகாதீங்க. இப்படிதான் சரவணன்ற பையன் நைட்டில் தனியாக போனான். என்னாச்சு தெரியுமா? அவன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற பையன். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவனும் அவன் ஃப்ரெண்டும் ஊருக்கு போகிறதுக்காக பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட மணி நடுராத்திரி இருக்கும். மெயின் ரோட்டில் இருந்து கிராமத்து வழியாக போயிட்டு இருந்தாங்க. பைக் லைட்டு மட்டும்தான் வெளிச்சம். ரோடு ஓரம் ஃபுல்லாக மரம் செடி கொடின்னு ஒரே இருட்டாக பயமாக இருக்கும்ல, அப்படி தான் இருந்தது. அப்போது தெருவிளக்கு வெளிச்சத்தில் ரோட்டில் 4-5 நாய் கூட்டம் அவனை பார்த்து ஓடி வர மாதிரி தெரிஞ்சது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபீலிங், யாரோ பின்னாடி யாரோ உக்காந்துட்டாங்களே. உடம்புக்குள்ள ஜில்லுன்னு காத்து போன மாதிரி ஒரு உணர்வு. திரும்பி பார்க்கவே பயமா இருந்தது. பக்கத்துல கார் லாரி எல்லாம் போகும்போது அந்த வெளிச்சத்துல பின்னாடி ஒரு நிழல் தெரிஞ்சிருக்கு. அவன் நினைச்சான் தன்னோட ஃப்ரெண்டு தான் நம்மளை பயன்படுத்துறதுக்கு எதையோ ஒன்று பண்றான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். நடுவில் வந்த உருவம் ஒரு பழைய கோயிலை கடக்கும்போது பைக் லேசாக ஆடுற மாதிரி இருந்திருக்கு. அவன் வேகமாக பைக்கை பிடிச்சிக்கிட்டு திரும்பி பார்த்தான். அவன் பார்த்ததை பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அவனுக்கு அவன் நண்பனுக்கும் நடுவில் பின்னாடி யாரோ உட்காந்துருந்த மாதிரி ஒரு உருவம். அது பொம்பளை, வெள்ளை சீலை, கலைஞ்ச முடி, கண்ணெல்லாம் வெறிச்சு பார்க்கவே ரொம்ப பயமாக சோகமாகவும் இருந்துச்சு. அந்த நிழல் வெளிச்சத்தில் ஒரு நிழல் மாதிரி அவன் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியம், அவளுக்கு கால்களே இல்லை, கைகளும் இல்லை. அவள் மெதுவா ஆனால் ரொம்ப வேகமாக பைக்கை பின்னாடி துரத்திட்டு வந்திருக்கா. பின்னாடி உட்காந்துருக்க தன்னோட ஃப்ரெண்டு கத்தணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் கத்தவே முடியலை. பின்னாடி உட்காந்துருந்த அந்த ஆவி அவனோட வாயை அடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. அதை பார்த்த உடனே சரவணனுக்கு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. எல்லாத்தையும் சரவணன் அதை நேராக பார்க்கல, தன்னோட பைக்கில் இருக்க சைடு கண்ணாடி வழியாக தான் அதை பார்த்துருக்கான். இப்போ ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டே போய் அந்த ஊர் சுடுகாடு கிட்ட இருக்க ஆலமரத்தை எல்லாம் தாண்டி ஓடுனான். கொஞ்சம் இருட்டு விலக்கி லேசாக வெளிச்சம் வந்ததும் அந்த பேய் உருவம் திடீர்னு மாயமாக மறைஞ்சு போச்சான். அப்பாடா வெளிச்சம்னு நிம்மதியாக வீட்டுக்கு போ. சரவணன் அப்பாடா எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போனான். அந்த சோகமான பெண்ணோட முகம் கண்ணுக்கு முன்னாடியே வந்திருக்கு. படுத்து புரண்டு பார்த்தான். அப்போ அவன் காதுல ஒரு சத்தம் மெல்லமா முணுமுணுக்கிற மாதிரி. அது ஒரு பாட்டு மாதிரி இல்லை, அவன் காதுல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி இருந்துச்சு. புரியல. ஒரு பொம்பளை அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. எழுந்து ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தான். ஒண்ணுமே இல்லை. சத்தம் திரும்பவும் சத்தமாச்சு. அந்த குரல் தமிழ்ல பேசின மாதிரி இருந்துச்சான். அது வந்துருச்சு. அந்த மோதிரம் யாருடையது, சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தேடும்போது அவன் பேண்ட் பாக்கெட்ல ஒரு சின்ன பேப்பர் இருந்தது. அதுல இரத்தக்கரையோட அந்த மந்திரம் எழுதப்பட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நைட் ஃபுல்லா சரவணன் கண்ணு முழிச்சு உட்கார்ந்துருந்தான். யாரோ தன் பக்கத்து பெட்டிலேயோ நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அது கண்டிப்பா அந்த பொண்ணுதான். சரவணனுக்கு அப்பதான் ஞாபகம் வந்திருக்கு. தன்னோட ஃப்ரெண்டு எங்க போனான் அப்படின்னு அவனுக்கு கால் பண்ணி பார்த்துருக்கான். ஆனா அவன் கால் எடுத்து சொல்ற மச்சான் அப்படின்னு நார்மலா பேசியிருக்கான். இவனுக்கு ஒரே பயம் எடுத்துருச்சு. இந்த மாதிரி நம்ம பேயை பார்த்தோம்ல, என்னடா ஆச்சு, எதுவுமே நீ இது பண்ணாம எவ்வளவு ஜாலியா இருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்றான், என்ன மச்சான் பிராங்கா, என்னடா விளையாடுற, நானே ஊருக்கு வந்து 1 வாரம் ஆகுது, உனக்கு தெரியாதா, கீழே ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு போச்சு. ஏண்டா உனக்கு இது தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு அவன் சொன்னான். அதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ரொம்ப மிரண்டு உக்காந்துட்டான். இனிமே நைட்ல தனியா பைக்ல போகக்கூடாதுன்னு அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது. அந்த பேய் ஏன் வந்துச்சு, எப்போ வந்துச்சுன்னு இன்னுமே அவனுக்கு புரியல. சரிங்க, இந்த கதையை பார்க்குற நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நீயும் இந்த மாதிரி நைட்ல தனியா போய் மாட்டிக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. இது போன்ற ஹாரர் மற்றும் அமானுஷ கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.